வணக்கம். துலாம் ராசி ஆண்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த ஒரு பாடக புத்தகம் என்றால் அதில் துன்பம், துரோகம், தவறான புரிதல்கள், மனவேதனை இவையெல்லாம் தான் அதிக பக்கங்களில் எழுதப்பட்டவையாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் தவறு செய்யாத போதும் பல விஷயங்கள் உங்கள் மீது பழியாக வந்து விழுந்திருக்கும். அது ஏன், எதுக்கு விழுந்தது அப்படின்னு உங்களால கேட்கக்கூட முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில், அந்த ஒரு இடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த துலாம் ராசி ஆண்களின் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட துயரமான சில விஷயங்கள் என்ன தெரியுமா? துலாம் ராசிக்காரங்க போல மனசு மென்மையான ஒரு நபர்கள் இருக்கவே முடியாது. மற்றவர்கள் வலிக்க விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆண் நபராக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு துளி கூட துரோகம் செய்யணும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் தோணவே தோணாது. பொறாமை எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்காது. ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்ல போகிறது தெரியுமா? பெரும் சுமையோடு நிறுத்தியது. மனம் உடைக்கக்கூடிய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்தது. உங்களை தவறாக புரிந்து கொள்ள வைத்தது. உங்களின் நல்ல மனதை பலர் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. சிறிது சிரிப்புக்காக பெரிய துன்பங்களை மறைத்துக் கொண்டவர்கள் தான் இந்த துலாம் ராசி ஆண்கள். மற்றவங்களை எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா வைக்கணும்னு உங்களுடைய கஷ்டங்களை கூட மற்றவங்களிடம் நீங்க கூற மாட்டீங்க. மற்றவங்களிடம் நீங்க கூறிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டத்தை நினைத்து அவங்க உங்களை பார்த்து பாவப்படுவாங்க. அதனால நீங்க மற்றவர்களிடம் எதையும் உங்களுடைய பர்சனலை பத்தி நீங்க கூறவே மாட்டீங்க. நல்லதை மட்டுமே நீங்க கூறுவீங்க. செய்யாத விஷயங்களுக்கு உங்கள் மீது ஏற்பட்ட முக்கியமான பழிகள் இது எப்படி தெரியுமா ஏற்பட்டது? இதற்கு இரண்டு பெரிய காரணம் உண்டு. ஒன்று, துலாம் ராசியின் நல்ல மனம். நீங்கள் உண்மையை சொன்னாலும் அது சிலருக்கு பொய்யாகவே தெரியும். ஏன் அப்படின்னா நீங்க நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இதனால நீங்க என்னதான் கூறினாலும் உங்கள் மீது தவறான ஒரு பழியை போடணும், உங்க பேரை கெடுக்க வைக்கணும் அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. அடுத்தது, ராகு கேதுவின் பரிசோதனை. இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களை பிறர் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ளி விடுவாங்க. பிறர் செய்த தவறுகளுக்கு கூட நீங்க பலியாகக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுக்கு ஏற்படும். எளிதில் புரியப்படாமல் போகக்கூடிய சூழல் உங்களை சுற்றி எப்பொழுதும் ஏற்படும். இது துலாம் ராசிக்காரங்க பொதுவாக சந்திக்கக்கூடிய ஒரு கர்மாவுக்கான ஒரு செயலாகவே இருக்கும். குடும்பத்திற்குள் நிற்காமல் நடந்த சண்டைகள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்ததும், இந்த துலாம் ராசிக்காரங்க நிறைய நிறைய சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி குடும்பத்திற்குள்ள சண்டைகள் ஏற்படுவது, இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே சந்தேகம் உருவாவது, குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவது, இது அனைத்தும் இந்த துலாம் ராசி ஆண்களின் வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். தினசரி உங்களுடைய குடும்பத்திற்குள் சண்டையானது நிச்சயம் ஏற்பட்டே தீரும். திடீர்னு உங்களுடைய மனதிற்குள் ஒரு பதற்றமானது ஏற்படும். நல்லா பேசி சிரிச்சு கொண்டு இருப்பீங்க. திடீர்னு எதையாவது நினைத்து, இல்லை அப்படின்னா எதிர்காலத்தை நினைத்தோ, நாளைய நாளை நினைத்தோ ஏதாவது ஒரு பதற்றம் உங்களுடைய மனதிற்குள்ளே ஏற்படும். சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிதாக மாறும். ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும். உங்களுடைய சூழ்நிலையில நீங்க நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக தோன்றும். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? இந்த ஒரு பணத்தை நம்மளால கட்ட முடியுமா? அப்படின்னு ஒரு முறைக்கு நீங்க பலமுறை யோசித்து பார்ப்பீங்க. இதனால உங்களுடைய மனமானது ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிக்கும். பெற்றோர், சகோதரர்கள் உங்களை தவறாக நினைப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் உங்களுடைய குடும்பத்திற்காகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு நன்மையை உங்களுடைய பெற்றோர்களும், உங்களுடைய ஏன் உங்க கூட இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் கூட உங்களை நம்பாம இருப்பாங்க. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய நல்ல ஒரு எண்ணத்தை எவரும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையானது தொடர்ந்து உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய மனசானது மிகப்பெரிய அளவுக்கு காயப்படும். இவை அனைத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? ராகு, கேது. ராகு உங்களின் சொந்த வீட்டில் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் உங்களுடைய மன அமைதியை குறைக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து, மனைவிகளுடன் ஏற்படக்கூடிய தேவையில்லாத வாக்குவாதங்கள். இந்த திருமணமான துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த ஆண்கள் இது அதிகமாக அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். காரணமே இல்லாம ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் 5 நிமிடத்தில் நடந்த ஒரு விஷயம் 5 நாட்களாக நீளமாக போவது. ஏன் அப்படின்னா நடந்ததை உடனே விட மாட்டாங்க. உங்களுடைய உங்களுடைய மனைவிகள் மீண்டும் மீண்டும் அதனை குத்தி குத்தி காட்டி உங்களை மீண்டும் மீண்டும் மனவேதனைக்கு ஆளாக்குவாங்க. இது உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாவம், நீங்கள் சொல்லாத விஷயங்களையே சொன்னது போல புரிந்து கொள்வாங்க. நீங்க நடக்கவே இல்லைன்னு கூறுவீங்க. ஆனா நீ இதை பண்ணியிருப்ப, பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை உங்களுடைய மனைவிகள் நிச்சயமாக வைப்பாங்க. உங்களுடைய மனநிலை யாருக்கும் விளக்க முடியாத ஒரு நிலையில் நீங்க அமர்ந்திருப்பீங்க. உங்களுடைய மனைவிகளுடன் சேர்ந்து உங்களுடைய பெற்றோர்களும் அவர்களுக்கு ஆதரவாக மாறி உங்களை தேவையில்லாம பேசுவாங்க. இதனால குடும்பத்திற்குள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அகத்துக்குள் அதிக சுமை, வெளியில ஒரே ஒரு அமைதி. உங்க குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு சுமையாக தெரியும். வெளியில போயிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான குறைகளும் உங்களை யாரும் கூறவே மாட்டாங்க. போகின்ற இடத்திலெல்லாம் உங்களுக்கு நல்ல பேரு மட்டுமே தேடி வரும். ஆனா உங்க குடும்பத்துக்குள்ள அப்படி வரவே வராது. இதெல்லாம் உங்களின் தன்மை கிடையாது. இது ராகு கேது வைத்த குழப்பத்திற்கான ஒரு சக்தி. இதுல இருந்து எப்படா வெளியே வருவோம்னு நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க.
ஆனா இப்படிப்பட்ட துலாம் ராசி ஆண்களின் வாழ்க்கையில திடீர்னு உங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு காலத்துல மனம் உங்களுக்கு வேகமாக மாறும். ஒரே ஒரு விஷயத்துல தீர்மானம் எடுக்க முடியாம போகும். சில நேரமானது பயம் ஏற்படும், இன்னும் சில நேரம் வெறுப்பு ஏற்படும், இன்னும் சில நேரம் உடனே நம்பிக்கையை இழப்பீங்க. இவை அனைத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? கேது பகவான் உங்களுடைய மனதை உங்க மனதை குழப்பி விடும். ராகு பகவான் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இது அனைத்தும் நிச்சயமாக ஒரு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா மனநிலையில உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையானது நாளை முதல் பெறும். எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு தெளிவான ஒரு மனது உங்களுக்குள்ளே ஏற்படும். குடும்ப சண்டைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு உண்டாகும். நீங்க பேசக்கூடிய வார்த்தை இனி மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய குரலில் ஒரு அமைதியானது ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது உருவாகும். பொருளாதாரத்துல ஒரு உயர்வானது ஏற்படும். பணம் செல்வ பணம் செல்வாக்கு உங்களை தேடி வரும். நிலையான நின்று குவியக்கூடிய அளவுக்கு பணமானது உங்களுடைய கையில் வந்து தங்கும். தவறான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இதுவே ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தவறான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நாளை முதல் விலகுவாங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். வேலை வணிகத்தில் திடீரென்று நல்ல செய்தி கிடைக்கும். சிலருக்கு பதவி உயரும், இன்னும் சிலருக்கு வேலையில ஒரு மாற்றம், இன்னும் சிலருக்கு தொழிலில் ஒரு புதிய வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சொல்ல போவது என்ன தெரியுமா? சுக்கிரன் இந்த துலாம் ராசியின் அதிபதி. இது உங்களை முழுமையாக காப்பாற்றக்கூடிய ஒரு காலத்தில் அமைந்திருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அவர் தரப்போகின்ற பலன்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? அன்பில் ஒரு உயர்வு, பணநிலையில ஒரு உயர்வு, சாந்தத்துல ஒரு அமைதி, திருமணம், குடும்ப வாழ்க்கை இது அனைத்தையும் சீராக்கும். மனநிலையில ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சீராக மாறும். இந்த குரு கிரகம் உங்களுக்கு செய்ய போவது நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைக்கும். வீடு அதனுடன் வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களிடம் மதிப்பை வந்து அதிகரிக்கும். நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில உங்களை தேடி வந்து நுழைவாங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில துணிச்சல், முடிவெடுக்கக்கூடிய திறன், வெற்றியை அடையக்கூடிய வேகம் இது அனைத்தையும் கொடுக்கும். உங்களுடைய ராசியோட அதிபதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த சுக்கிரன் பகவான் உங்களை கீழே விழுந்த இடத்திலிருந்து மேலே தூக்கி விடுவார். மனநலத்தை வலுப்படுத்துவார், நிதிநிலையை முன்னேற்றுவார், அன்பு வாழ்க்கையை சீராக்குவார், குடும்பத்தில் மீண்டும் மரியாதையை கொடுக்க வைப்பார், தள்ளிப்போன விஷயங்களை முடிக்க வைப்பார். இது ஒரு உயர்வுக்கான ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். இன்னும் 90 நாட்களில் புதிய வேலை அல்லது உயர்வானது ஏற்படும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்திலிருந்து ஒரு ஆதரவானது உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆதரவு உங்களுக்கு தேடி வரும். திருமணம் தொடர்பான நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். காதலில் ஒரு புதிய ஒரு புரிதலானது ஏற்படும். எனவே துலாம் ராசி ஆண்களை நீங்கள் இதுவரை சந்தித்த துன்பம் உங்களை பலத்தை உருவாக்குவதற்காக மட்டுமே. நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய முகத்தில் பெருமையானது தேடி வரும். உங்களுடைய குரலில் அதிகாரம் தேடி கிடைக்கும். உங்களுடைய இதயத்தில் அமைதியானது ஏற்படும். உங்களுடைய வீட்டில் சந்தோஷமானது உங்களுக்கு கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை மறுபிறப்புக்கான ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.